Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 7. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இன்னும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 7 days 1 week வந்து ஆயிடுச்சு. சூப்பர் எல்லாருமே நல்லபடியா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானு கண்டிப்பா கிவ் அப் பண்ணிடாதீங்க. பல தடங்கல்கள் வந்து வரும், அதெல்லாம் கடந்து வந்தாதான் அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த விஷயமா இருக்கானாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நம்ம பாடி நம்ம பேச்ச கேட்கல அப்படின்னா வேற எதுவுமே நம்ம நல்லா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பாடி. நம்ம வந்து இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலான்றத நம்ம மைண்ட் நம்மளோட பாடி அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வேற எதுவுமே அப்பதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம பாடி நம்ம பேச்ச கேட்கணும். சோ அது நம்மளோட மனசு நம்ம பேச்ச கேட்கணும். சோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால எதுலையுமே சக்சஸ் பண்ண முடியும். இதையே பண்ண முடியலன்னா மத்த எதுவுமே பண்றது பெரிய சாத்தியமே இல்லாத விஷயம். சோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க, அவங்களை குறைக்க வைக்கலாமே அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி அப்பப்போ வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்து வரும். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வெயிட் லாஸ்க்கு சொல்ற விஷயம் நான் இப்ப என்ன வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட்ன்றது முக்கியம், அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கும் போதே சம்டைம் வந்து நமக்கு வந்து மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். நமக்கு இதெல்லாம் கிரேவிங்கா இருக்கிற மாதிரி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்றதுனால அது யாருனாலையுமே பண்ண முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அவங்க மைண்ட் செட்டப் ஆகணும். அவங்களோட ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கு. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சாப்பிடறவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். சோ அதை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன், சரிங்களா? பசங்க எப்படி சாப்பிடுவாங்க நமக்கு தெரியும். சோ அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஜாப் வந்து சிட்டிங் ஜாப். காலைல போறாங்கன்னா நைட்டு வர்றாங்க. நைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட்ல தூங்குறது. ஏன்னா அந்த ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சுன்னா பாப்பாங்க அந்த மாதிரி. சோ திருப்பியும் அகெயின் வந்து காலைல வந்து எந்திரிச்சதும் கிளம்பி ஓடுற மாதிரி இப்படியே ஒரு ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. சோ அதை ஃபோக்கஸ் பண்ண அவங்களாலையும் முடியல. சோ அதான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதை பண்றதுக்கான டைம் வரணும். இதெல்லாமே பொறுத்ததுதாங்க, சரிங்களா? சோ நான் வந்து ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா யார் லைஃப்லயுமே நடக்காது. சோ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணணும் அப்படின்றதுதான். இப்ப எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா நீ பண்ணு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, ஏப்பா அப்படி ரொம்ப கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க, ஓரளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ இது என்ன, நான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரிதான் அவங்களையுமே நான் இந்த விஷயத்திலயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சோ இதுதான் வந்து எங்களுக்குள்ள இது, சரிங்களா? நிறைய பேர் சொல்றீங்க. சோ அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணியாச்சு, சரிங்களா? ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து குறைப்பாங்க, ஒரு 5 kg வரைக்கும் குறைப்பாங்க. அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வரும். சோ அது டிஸ்கண்டினியூ ஆகும். சோ இந்த மாதிரிலாம் வரும் அவங்களுக்குன்னு. சோ அதனாலயே வந்து போயிட்டு இருக்குது. சோ அதனாலதான், சரிங்களா? ஆனா சீக்கிரமா குறைக்க வைக்கணும். குறைச்சாதான் ரொம்ப நல்லது உடம்புக்குமே. நிறைய பேர் சொல்றீங்க, புரியுது, எனக்குமே புரியுது. நான் இவ்வளவு பேருக்கு சொல்றேன். அதனாலதான் சோ பக்கத்துல இருந்த ஒரு விஷயம் அருமை தெரியாது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இப்ப நீங்க என்னோட வீடியோவை எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. நான் டெய்லியும் ஹெல்தியான விஷயம் தான் பண்றேன், எல்லாமே இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படின்னா டைமுக்கு சாப்பிடறது கிடையாது, தூங்குறது கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஆஃபீஸ் வேலை. சோ இதனாலதான் அவங்களுக்கு வந்து கெயின் ஆகுறது. சோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறைக்க வைக்கிறோம். சரிங்களா சிஸ்டர்? அதான். அப்புறம் பெங்களூர்ல இருந்து அம்மு கவி சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அவங்க பேர் வந்து கவினயா. ஹாய் கவினியா, சாரி அம்மு கவி சிஸ்டரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கவிநயா, அபிநயா மாதிரி கவிநயா. ரொம்ப அழகா இருக்கு பேரு. கவிநயா சிஸ்டர் சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா என்னன்னு எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா நிறைய அச்சீவ் பண்ணணும். சோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல பேரு, கவிநயான்ற போதும் புதுசா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வரகு அரிசி வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா திணை, வரகு, குதிரைவாளி இது எல்லாமே அதான் சொல்றல, மினரல்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடலாம். ஃபிளைட் போறனால கோன்னு கேக்குது பாருங்க சவுண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த குட்டி பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நேற்று ஆப்பிரிக்கா பொண்ணு காமிச்சிருந்தேன்ல, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அப்படியே அப்படியே அடிச்சு கொஞ்சம்ன்ற மாதிரி இருக்கும், கண்ணம் அழகா இருக்கும். நான் வந்து அப்படிதான் போகும்போதுதான் நல்லா கொஞ்சிட்டு வருவேன் நானு. அவங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. மிராய் அவங்க பேரு. மிராய், நம்ம மீரான்னு சொல்றோம்ல, அவங்க வந்து மிராய். மிராய் ஐ வரும் லாஸ்ட்ல. சோ அவங்க பேர் மிராய். கியூட்டா இருக்கும், என்ன சொன்னாலும் கேட்கும், அவ்வளவு அழகா. சோ அந்த பொண்ணு எனக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஆன்சர் பண்றீங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா எனக்காக ஒரு 2 மினிட்ஸ்னாலும் 1 மினிட் அந்த கமெண்ட் போடுறதுக்கு நீங்க எஃபோர்ட் எடுக்கும் போது அதற்கான ஒரு ரிப்ளை நான் கொடுக்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு நான் 1-2 கமெண்ட் வந்ததுல இருந்து இப்ப 100-150 கமெண்ட், பழைய வீடியோஸ் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வர்ற கமெண்ட் எல்லாமே நான் இப்போ வரைக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனாலதான் சொல்றீங்க. கண்டிப்பா அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து எனக்கு வந்து கொடுத்தே ஆகணும், இல்லாட்டினா எனக்கு வந்து தூக்கம் வராதுன்ற மாதிரி. சோ ஏன்னா உங்களோட டைம் வந்து எனக்காக ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கீங்க, அதற்கான ஒரு பதில் வந்து நான் கொடுக்கணும் இல்லையா, அது கண்ணும் காணாம விடுறதுக்கு எனக்கும் மனசு வராது. சோ அதான் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப மட்டன் மார்க்கெட் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு 5-6 நாளா ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நான் போகும்போது போடுறேன், நான் வந்து எப்பவுமே நான் போக மாட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட ரொட்டீன் இப்படி இருக்கு, நான் வெளில போறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கு. சோ நான் ஒரு வேலை பண்றது மாதிரி, எங்க ஃபேமிலி எல்லாருமே வேலையில இருக்காங்க, நான் என்னைக்காவது ஒரு தான் வெளில போவோம். சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மட்டன் மார்க்கெட், மட்டன் வாங்குறதுனா என்னோட ஹஸ்பண்டோ இல்ல ஆர்டர் பண்ணிடுவோம். சோ அப்படியே போயிட்டு இருக்கா. ஆனா வேணுக்குனே அவங்க என்னை கிண்டல் பண்றாங்களா இல்ல என்னன்னு எனக்கு புரியல. டெய்லியும் மட்டன் வீடியோ போட மாட்டீங்களா, மட்டன் வீடியோ விளாக் போடுங்கன்னே சொல்றாங்க. எனக்கு அது என்னன்னு புரியல. நான் போகும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன், சரிங்களா? சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர், இவ்வளவு வேலை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து ஷேர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒரு லாங் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம் கண்டிப்பா. ஏன்னா நான் ஒரு 50 நிமிஷம் அந்த வீடியோ எடுக்கிறேன்னா அது வந்து ஒரு 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ அதை வந்து நான் எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து சாதிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் லைஃப்லன்னா ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும், அதற்கான போராட்டம் இருக்கும். விடாம நான் ஓடிட்டு இருக்கேன். அதுதான் அந்த ஓடுறதுக்கான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபேமிலி ப்ரௌடா இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கீங்க. சோ இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், இப்ப நான் இப்பெல்லாம் ரீசெண்டா கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லையா, சோ ஒரு நல்ல ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட கமெண்ட் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பெருசாவே அது தெரியல, இருந்தாலும் அவங்களும் பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ப்ரௌடாவும் இருக்கு. என் ஃபேமிலி என்ன நினைச்சு ப்ரௌடா நினைக்கிறாங்க. சோ அதுதானே பெரிய விஷயம். சோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து சந்தோஷமா இருக்குது. சோ அதுக்காக நான் எப்பவும் ஓடிட்டே இருப்பேன். கண்டிப்பா பிறந்தோம், படிச்சோம், கஷ்டப்பட்டு படிச்சோம், அந்த படிப்பையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் ஃபேமிலிக்காகவும் நான் வந்து இருக்கணும். எப்படின்னா என் ஃபேமிலியை பார்த்துட்டு நான் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த வேலை எனக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஸோ அதனாலதான் வெளியில போகாம நான் கஷ்டப்பட்டாலும் இதுக்குள்ளேயே வந்து வீடியோ எடுத்தாலும் எடிட் பண்றது, ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு விஷயம் க்ரோ பண்றேன் இல்லையா, அதுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கேன். டெய்லியும் யாருமே லாங் வீடியோ போடவே மாட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் போடுறேன், சேலஞ்சஸ் போடுறேன். அந்த போடுற வீடியோவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த சேலஞ்சஸ் வீடியோவும் போட்டு நிறைய சிஸ்டரை வந்து நிறைய சிஸ்டரோட மனசை வந்து பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்து என்ன ஜாப் பண்றாங்க, எப்படி கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மாச்சி வந்து ஆப்பிரிக்கா எம்பேசி, அதாவது தன்சானியா, ஆப்பிரிக்கால ஒரு இடம் தன்சானியான்ற இடத்துல உள்ளவங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தூதரகம் மாதிரி, நம்ம எம்பேசின்னு சொல்லுவாங்க இங்க டெல்லியில தான் எல்லா நாட்டோட ஆபீஸும் இங்க இருக்கும் இல்லையா. சோ அவங்க அந்த ஆபீசரோட அவங்க அந்த ஆஃபீஸருக்கு குக்கிங் ஜாப். அவங்க ஆஃபீஸர் வந்து ஃபேமிலியோட இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸரா இருப்பாங்க, மிலிட்டரியில கர்னலா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே நம்ம நாட்டுல பத்தி பேசுவாங்க இல்லையா, தூதரகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்றதுனால இது வந்து இந்த நாட்டு கவர்மெண்ட் இல்ல, ஆப்பிரிக்கா நாட்டு கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதுதான் நான் வந்து சொல்றேன். அவங்களுக்கு பிஎஃப் எல்லாமே கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜாப் அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றது. சரி, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓட்ஸ் ஓட்ஸ் வச்சு ஸ்மூத்தி பண்ணி காமிங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நித்யஸ்ரீ நேம் வந்து சொல்லியிருந்தீங்க. நித்யஸ்ரீக்கு பெரிய ஹாய், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அதுக்கப்புறம் நிறைய வந்து வெள்ளை முடி வந்து வருது சிஸ்டர், அதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல சிஸ்டர். ஒன்று விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு சிலருக்கு அந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய விஷயத்தினாலதான் அது வந்து இப்ப இளநறையே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சோ அது வந்து எனக்கு தெரியல. சோ யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நாளைக்கு வீடியோல கூட அதை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்றேன். தெரியாத விஷயத்த நம்ம வந்து சொல்ல முடியாது, எனக்கு தெரியல சிஸ்டர், அதனாலதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கீங்க, பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒருத்தரை மோட்டிவேட் பண்றதுக்கு தான் ஆள் வேணும் கண்டிப்பா. இதை நீ செய்ய முடியும், நீ உன்னால முடியும், நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தூண்டும் போது நம்ம அதை செய்யறதுக்கு யோசிக்கலனாலும் அதை செய்ய ஆரம்பிப்போம். சோ அது வந்து கண்டிப்பா அது ஒரு உண்மை. கண்டிப்பா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாவது தோணும். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருவானா அப்படின்லாம் யோசிச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் எல்லாமே எவ்வளவு சப்போர்ட் தெரியுமாங்க, ரொம்ப சப்போர்ட். அந்த வீட்டுல வந்து ஒரு 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 அன்கண்டிஷனலான சப்போர்ட் இருந்தாதான் எதையுமே நம்மளால செய்ய முடியும் மைண்ட் ஃப்ரீயா. ஸோ அது போய் சுத்தி உள்ளவங்க எல்லாமே ஸோ அதெல்லாமே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க. என் பழைய வீடியோ பார்த்தா எனக்கே தெரியும் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது நான் ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உங்ககிட்ட இப்ப டேரக்டா எவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுறேன், அது வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொரு விஷயங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து வைப்பேன் நானு, இந்த மாதிரி நான் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன், அது லிங்க்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு 100 பேர் பாத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் கூட நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுனால அவங்க சம்பாரிச்சிருவாங்களோ, முன்னேறுவாங்களோ அப்படின்றது ஒரு சிலர் அப்படியும் வந்து இருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் போடுறது அதெல்லாமே விட்டுட்டேன். நம்ம தான் நமக்கு ஆதாரம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேங்க. எக்கச்சக்க பேரு நம்மளோட திறமை ஏதாவது ஒண்ணு வெளில வரும், நம்மளோட திறமையை காட்டிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ரீச் ஆகும், அது ஒண்ணுதாங்க நிதர்சனமான உண்மை. சோ அது வந்து எனக்கு என் லைஃப்ல நடந்துச்சு. சோ இவங்க தான் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சிலர் எல்லாம் ஐயோ இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருப்போம்ல, அவங்களே நம்மள பின்னாடி குத்துவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது போக என்ன வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கு அப்படி நக்கலா பேசுறதுக்கு ஒரு குரூப் வந்து இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரிய பூசியாச்சுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபுளுசர், ஒரு யூடியூபரா இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ யாருமே தயங்காதீங்க, நீங்க ஒரு கரெக்டான விஷயம். இதே சோசியல் மீடியால நீங்க பாக்குறீங்க, ரொம்ப லோக்கலா வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க, ஸ்டாண்டர்டா வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி அந்த நோக்கியா போன் இருக்குல்ல, அப்ப தப்பு பண்றவங்க அந்த குட்டி போன் இருந்தாலும் தப்பு தான் பண்ணுவாங்க, அதுதான் ஒரு விஷயம். சோ தப்பு பண்றவங்க இந்த சோசியல் மீடியால நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு, எடுத்துக்கிற விதம், அதை பண்ற விதம் மட்டும்தான் வந்து இருக்குதே தவிர. சோ இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்தாலே எல்லாரும் வந்து இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்க அப்படின்னு பேசுறது தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த போலீஸ் ஜாப்பா இருக்கட்டும், சினிமா ஃபீல்டுக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே காமனா பேசுறாங்க, அப்படி கிடையாது. சோ அவர் மனதை பொறுத்துதான் எல்லாமே இருக்குன்னு நான் நம்புறேன். சோ என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரா பேசிட்டு இருக்கணும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போகும்போது. இல்ல சில பேர் மோட்டிவேஷன் வேணும்னு சொல்றீங்கல்ல, சோ அவங்களுக்காக ஃப்ளோல இன்னைக்கு வந்துச்சு, அதனாலதான். ஒர்க் அவுட் வந்து பண்ண மாட்டீங்களா? ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாட்டேங்க, ஒன்லி வாக்கிங் மட்டும்தான். சோ அதான் எல்லாருக்குமே சொல்றது. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியாச்சு. சோ என்னன்னா ஒர்க் அவுட் வந்து எதுக்கு பண்றோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இரிட்டேட் ஆயிட்டு 2 நாள்லயே விட்டுருவோம் நம்ம. ஆனா அந்த வாக்கிங் வந்து ஒரு ஜாலியா ஒரு பாட்டு கேட்டுட்டே கூட நம்ம வந்து நடக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நம்மளோட கலோரிஸ் வந்து நல்லாவே குறையும். சோ அதனால மோட்டிவேஷனாவும் உங்களுக்கு வந்து இருக்கும், தொடர்ந்து பண்ணணும்னு தோணும். சோ அதனாலதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் அப்புறம் பிறந்த நாள் காலம் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 61.50 வந்து இருக்குங்க.
ஓகே. இனி நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டயட்டுக்கு. இருந்தாலுமே சம்டைம் இந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும். அதனால நம்ம வந்து அதை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, அது வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அதை வந்து குடிக்க போறோம். இது வந்து உடம்ப குளிர்ச்சி ஆக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கொழுப்புகள் கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அது வந்து காலைல குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேங்க. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நடந்துட்டே இருக்கேன். ஸோ அதனால ஒரு 1/2 மணி நேரம் தான் பண்றேன். நீங்க வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கீழே நல்லா கூட்டி கிளீன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேங்க, ஒரு வேலை முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண போறேன். இங்கிட்ட ஒரு சைடு பால் காய்ச்சிட்டே ஒரு சைடு வந்து பிரெட் தான் டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பிரெட் டோஸ்ட் தான் சாப்பிட்றேன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டோஸ்ட் பண்ணிட்டு எப்பவும் போல பட்டர் அப்ளை பண்ணி வச்சுட்டு அது கூடவே காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு, பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்து மாவு கஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சத்து மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல எப்பயுமே தயாரிக்கிறது இருக்கும் இல்லையா, சுகர் ஆடட் இல்லாம நார்மலா நம்ம வந்து பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து தண்ணியில கரைச்சு உப்பு சேர்த்து நம்ம வந்து கிண்டி குடிக்கலாம் வெயிட் லாஸ் டயத்துல. சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டேன். லைட்டான உப்பு தான். ஸோ இதுல இருந்து ஏலக்காய் ஃபிளேவரா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 இன்கிரீடியன்ட்ஸ் மேல சேர்ப்பாங்க இல்லையா, முளைக்கட்டின பயிர் எல்லாமே வந்து. ஸோ இது வந்து ஊர்ல இருந்து எங்களுக்கு அரைச்சு கொடுத்து விட்டதுங்க. உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சது சுண்டி வரணுங்க, பபிள்ஸ் எல்லாம் வந்து. அது ஒரு கப்பு சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டேன், ஒரு கப்பு பெரிய கப்ல. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து அதுல சக்கரை, நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுத்தேன் நான் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டேன் நான் அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துக்கு. சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், அம்மாச்சி வந்து இல்லை இல்லையா. சோ அதனால அந்த மேடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வச்சு மட்டன் எல்லாம் போட்டு அவங்க ரெசிபி ஒன்று பண்ணுவாங்க. சோ அது வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்களா, அம்மாச்சிக்கு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, சோ அவங்களும் வந்துட்டாங்க. சோ இந்த குட்டி பாப்பா பாருங்களேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கியூட்டா இருக்கும். வந்து அதை பாருங்க, எல்லாருமே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நான் மொத்தம் வாங்கிட்டு இங்க பாருங்களேன் இந்த மாதிரிதான் கண்ணத்தை புச்சுக்குன்னு வந்து விளையாண்டுட்டு இருப்பேன். கியூட்டா இருக்கும். அவங்க அம்மாவும் அது அவங்க அம்மா மாதிரியே இருக்கும், அந்த பிள்ளை அழகா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அப்படி பண்ணது கிடையாது. ஸோ அதனால வந்து சிக்கன் குழம்பு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் 5 அடுப்பு இருக்கு. 5 அடுப்புலயுமே வேலை ஆயிட்டு இருந்தது. ஒரு இதுல மட்டன் வெந்தது, ஒரு இதுல வாழைக்காய் வெந்தது, ஒரு இதுல வந்து சிக்கனு, ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்னு மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் பேசிக்கிட்டே நல்லா ஜாலியா காமெடி பண்ணிட்டு முடிச்சாச்சு வேலையை. அதுக்கப்புறம் அந்த அவங்க வந்து பாய் சொல்லாங்க, பாய் பாபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு அப்புறம் வந்துட்டேன். வந்து பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ள நின்றுட்டு அப்பதான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்கேயும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. சோ அதனால கையில கட்டு போட்டுட்டு இவர் பண்றதை பாருங்களேன், எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் ஏப்பா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரா, டக்குன்னு அப்புறம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கையை வச்சுட்டு எப்படி கட் பண்றது, கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் திட்டிட்டு இருந்தேன், ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு தான் வந்து அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தால் வந்து குக்கர்ல வேக வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நாங்க அவரு ஒரு டக்குன்னு வேலையை வந்து முடிச்சிட்டு இருந்தேன். சும்மா வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நிறைய வந்து போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வந்து குக்கர்ல வந்து விசில் விட்டு வச்சிருந்தாரு. முட்டை தொக்கு வந்து எப்பயும் நான் தக்காளி தொக்கு பண்ணுவேன், அதுல வந்து முட்டை இந்த மாதிரி உடைச்சு ஊத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த வீடியோல எல்லாம் பார்ப்போம்ல, அப்படியே வந்து பாயில் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த ரெசிபி பார்த்துருந்தாங்க. அதுதான் நல்லா நிறைய தண்ணி வந்து குடிச்சுக்கிறேங்க. தண்ணி நிறைய குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து ரெடி ஆயிடும். அப்புறம் அந்த தொக்கு இருக்குல்லையே அதோட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் டக்குனு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேங்க. அப்பதான் சாப்பிட முடியும் நல்லா. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் ஹோல் வீட் சப்பாத்தி இருக்கு இல்லையா, கோதுமை, இதுல வந்து ஆயில் எதுவுமே இல்லை பாருங்களேன். அந்த மாதிரி வந்து ரெடிமேடா இருக்கிறது ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க ஆர்டர் பண்ணி. அப்புறம் நம்ம அரைச்ச கொள்ளு துவையல் ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுங்க, அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது 2 சப்பாத்தி ஆயிலே இல்லாம போட்டுட்டு 2 முட்டை அந்த இது எடுத்துக்கிட்டேன், தொக்கு, தால், அப்புறம் கொள்ளு துவையெல்லாம் வச்சு நான் மதியம் லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து
எனக்கு என் டயட்டுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்துட்டேனா, ஸோ நானே வந்து செஞ்சுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா வந்து பையனும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை கழுவுறது பாருங்களேன். நான் எட்டிக்கிட்டு கழுவுவோம், அப்படியே பாத்திரமும் ஒரு சில நேரம் கழுவுறேன்னு சொல்லுவான். நான் தான் வந்து கழுவ அதை போப்பான்னு சொல்லிட்டு இருப்பேன் நானு. குட்டி பசங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு சரி மிஷின்ல நேத்தும் துணி போடல, இன்னைக்காவது போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுல இந்த கீழ் வரண்டா இருக்குல்லங்க, வரண்டா சைடு ஒரு கபோர்டு இந்த சைடு வச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை குட்டி போட்டிருக்கு, ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு. அங்க வந்து இது கொஞ்சம் மறைவா இருக்கு இல்லையா, அதுல வந்து போட்டு வச்சிருக்கு பாருங்களேன். அடிக்கடி இந்த சம்பவம் நடக்கும். அந்த பூனைக்கு கண்ணு கூட திறக்கலங்க. எனக்கெல்லாம் பயமா இருக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம். எனக்கு என்னமோ தெரியல, அது ஒரு மாதிரி பயமா இருக்கும். நாய் இதெல்லாமே பிடிக்காது. பார்த்து தூரத்துல இருந்து ரசிப்பேனே தவிர பக்கத்துல வச்சுலாம் பார்க்க எனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு சிலர் எல்லாம் க்ளோஸா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனே விட்டுட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு கடலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி பவுடர் நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி. இதோட ரெசிபி நம்ம சேனல்ல இருக்குங்க. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி ரெசிபின்னு டெல்லி தமிழச்சி போட்டாலே வரும். சோ அதுதான், அதுல ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிண்டி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு உப்பு, அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஒரு கப்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தால் நல்லா சுண்டி இருக்கு பாருங்க, நல்லா சூடு பண்ணிட்டேன். அதை ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஓட்ஸ் கிண்டி வச்சுட்டு இந்த தால் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரெட் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சியை வச்சு சிம்பிளா வந்து முடிச்சுட்டு இந்த தால் வச்சு, ஏன்னா நாங்க இப்போ வந்து ஏர்போர்ட் போகணும். ஸோ அதனால டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஏர்போர்ட்க்கு வந்து கிளம்பிட்டேன். நானு எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்து போயிருந்தாங்களே, 2 days தான் போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்தமான்ல இருந்து அவங்க வந்து வர்றாங்க அம்மாச்சி. ஸோ அவங்களை வந்து பிக்கப் பண்றதுக்கு தான் நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஒரு கார் புக் பண்ணி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில அப்படியே இந்த உள்ள என்ட்ரியே பல கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லையா. ஸோ நான் பார்த்ததுலேயே பெஸ்டா இருக்கும், பெரிய ஏர்போர்ட். ஸோ இங்க பாருங்களேன், இந்த தமஸ்தேன்னு சொல்லிட்டு வந்து வச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அந்த அந்த சைட்ல நம்ம வந்து அப்படி பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய சிங்கம், அனிமல்ஸ் எல்லாம், யானை, அந்த மாதிரி எல்லாம் வச்சு கிரியேட்டிவா தண்ணி வர்ற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்களேன், ஏர்போர்ட்க்கு வந்துட்டோம். எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியோட இருப்பாங்கல்ல, நம்ம ஊரை விட்டு போறோம் அப்படின்ற வழி. சில பேர் வந்து நம்ம வந்து ஆளை நம்ம ஆக்களை நம்ம ஃபேமிலி பார்க்க வரோன்ற சந்தோஷம், ஒரு எமோஷனல் கலந்ததுதான் இந்த ஏர்போர்ட் இல்லையா. சோ அதுதான். அதுக்கப்புறம் அந்த ட்ராலி அழகா எடுத்துட்டு போனாங்க. சோ அதுதான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இந்த எஸ்கலேட்டர் வச்சிருந்தாங்களா, குழந்தை வந்து பெரிய வந்து பயந்தான். அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வெயிட்டிங்ல உட்காந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு. நாங்க 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 9:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபிளைட். அப்புறம் வெயிட் பண்ணிட்டே எங்களை விளையாட வச்சுட்டு சிப்ஸும் வாட்டர் பாட்டில் இதெல்லாமே அந்த பேக்ல எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால அதை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்படியே உட்காந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ஒரு மாதிரி இப்படியோ ஒவ்வொருத்தவங்க வந்து அப்படியே வரும்போது அப்படியே ஹக் பண்றது, அவ்வளவு சந்தோஷமா ஓடி வர்றது, இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு எமோஷன் இல்லையா, நீண்ட நாட்கள் பார்க்காம பாக்குறது, அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த டோனட்டும் வாங்கி கொடுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்துட்டாங்க. அவங்களை வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. சூப்பரா வந்து அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். போகுது இங்க ஏர்போர்ட்ல ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க, பூ டெக்கரேட் பண்ணி. அதுதான் சரி உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டே வருவோம் இல்லையா, அதெல்லாம் பேசிட்டே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார் புக் பண்ணி வந்தாச்சு வீட்டுக்கு. வந்ததும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தி தால் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியா வார்ம் வாட்டர் குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் நானு. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா அதுக்கப்புறம் பசிக்குதா, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம், சரிங்களா. அதுக்கப்புறம் சூப்பரா இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.